டிஎம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் கப் 2025 மாபெரும் மின்னொளியிலான உதைபந்தாட்ட சுற்றுப் போட்டியினுடைய 10வது நாள் நிகழ்வு மருதமுனை மஷ்ரூர் மௌலானா விளையாட்டு மைதானத்திலே மிகவும் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் இடைவெளியினுடைய 2வது பாதி ஆட்டம் தற்பொழுது மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2-1 என்ற அந்த 2-0 என்ற கோல் கணக்கில் ஆட்டம் சென்று கொண்டிருக்கின்றது. இதன்போது சனிமோண்ட் அணி முன்னிலையில் இருக்கின்றது. அதேபோன்று 2 அணிகளும் மிகவும் விறுவிறுப்பாக மோதிக்கொண்டு ஒரு பார்ப்பதற்கே ஒரு பூரிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீக் னுடைய வழிகாட்டுதலோடு அம்பாறை மாவட்டத்தில் நடுவர் சங்கம் உதைபந்தாட்ட நடுவர் சங்கம் ஏற்பாடு செய்து நடாத்துகின்ற இந்த மின்னொளியிலான அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் வெற்றிக்கின் உதைபந்தாட்ட சுற்று போட்டியினுடைய 10வது போட்டி மிக விறுவிறுப்பான ஒரு போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியிலே மருதம் அணியினர் மஞ்சள் நிற மேலங்கியோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதேபோன்று கல்முனை சனிமோண்ட் அணியினர் அங்கே மெரூன் நிறத்திலான மேலங்கியை அணிந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மருதம் அணியினருக்கு ஒரு கோர்னர் கிக் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றன. இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். போட்டியினுடைய இறுதி வேளை ஆட்டத்துக்குள் நாம் இணைந்திருக்கின்றோம். கல்முனை சனிமோண்ட் அணியினர் மருதம் அணியினருக்கு எதிராக ஒரு கோலினை பூத்திருந்தார்கள். 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டிகளே மருதம் அணியினரும் அதேபோன்று கல்முனை சனிமோண்ட் அணியினரும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். பாதிவேளை ஆட்டம் முடிவடைவதற்கு முன்னர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் குறிப்பாக கல்முனை சனிமோண்ட் அணியினர் மருதம் அணியினருக்கு எதிராக ஒரு கோலினை புகுத்தியிருந்தார்கள். 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே போட்டி மருதமுனை மஷ்ரூர் மௌலானா விளையாட்டு மைதானத்தின் மின்னொளி மைதானத்திலே மிக சிறப்பான முறையில் இடம்பெறுகின்றன. இன்றைய போட்டிக்கு பிரதம அதிதியாக இந்த சுற்றுப்போட்டிக்கான பிரதான பூரண அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அதனுடைய ஸ்தாபகர் அப்துல் ஹஃபீல் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அதேபோன்று கௌரவ அதிதியாக மருதமுனை பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற முகமது மென்ஸ்வியா நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்சீம் அவர்கள் முகமது அவர்கள் அந்த கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விறுவிறுப்பாக இடம்பெறுகின்ற இந்த போட்டிக்கு பிரதான நடுவராக சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் ஏசிஎம் அஸ்லம் அவர்கள் கடமையாற்றி கொண்டிருப்பதையும் காணக்கூடிய இருக்கிறது. போட்டியிலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இறுதி பாதி ஆட்டம் இப்போது நேரடியாக நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ் ஊடாக நேரடியாக நாம் ஆஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். மருதமுனை மஷ்ரூர் மௌலானா விளையாட்டு மைதானத்திலே இந்த போட்டி மிக சிறப்பான முறையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீகினுடைய கௌரவ தலைவர் எம்ஐ அப்துல் மனாஃப் முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அவர்கள் அரங்கிலே வீற்றிருக்கின்றார்கள். அதேபோன்று முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் முன்னாள் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீகினுடைய கௌரவ தலைவர் தற்போதைய செயலாளர் வைகே ரஹ்மான் அவர்களும் அரங்கிலே வீற்றிருக்கிறார்கள். அவர்களோடு ஓய்வு பெற்ற காணி பதிவாளர் ஜமால் முகமது அவர்கள் உட்பட பலர் இங்கே அரங்கிலே வீற்றிருக்கிறார்கள். மிக விறுவிறுப்பாக இடம்பெறுகின்ற இந்த போட்டி
தற்பொழுது த்ரோபோல் வீசப்படுகின்றது. அது அங்கே மீண்டும் அது த்ரோபோலாக அந்த சனிமவுண்ட் அணிக்கு அது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் இந்த த்ரோபோலை இவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள் என்பதை. அது மீண்டும் தவறி மருதம் அணிக்கு செல்லுமா இல்லை அது ஃப்ரீ கிக்காக நடுவரினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் இது கோலாக மாற்றப்படுமா அல்லது பந்து பரிமாற்றம் செய்யப்பட்டு பந்து வீசப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது கல்முனை சனிமோண்ட விளையாட்டுக் கழகத்தினருக்கு ஒரு ஃப்ரீ கிக் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த ஃப்ரீ கிக் வாய்ப்பை எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய மிக விறுவிறுப்பான இந்த போட்டிக்கு சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் ஏசிஎம் அஸ்லம் அவர்கள் பிரதான நடுவராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதம நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார் சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் ஏசிஎம் அஸ்லம் அவர்கள். அங்கே கோலுக்கான வாய்ப்பு தவறவிடப்பட்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அது தவறவிடப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம் தொடர்ந்து இந்த எந்த அணி இப்போது முன்னிலையில் இருக்கின்றது என்பதை இறுதி வரை யூகிக்க முடியாமல் இருக்கின்றது. தற்பொழுது சனிமூண்ட் அணி முன்னிலையில் வகித்துக் கொண்டிருக்கிறது. மஞ்சள் நிற மேலங்கியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மருதம் விளையாட்டுக் கழகத்தினர். அதே போன்று மெரூன் நிறத்திலான மேலங்கி அணிந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினர். இந்த போட்டி சுற்றுப் போட்டியினுடைய 10வது போட்டியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டி யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். மருதம் விளையாட்டுக் கழகத்தினர் ஒரு கோலினை புகுத்துவார்களாக இருந்தால் போட்டி சமநிலையோடு முடிவடைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மைதானம் பூராகவும் ஏராளமான ரசிகர்கள் புடை சென்றிருக்கிறார்கள். இன்றைய இந்த போட்டிக்கு பிரதம அதிதியாக இந்த சுற்றுப் போட்டிக்கான பூரண அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்ற மருதமனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய உரிமையாளர், அந்த நிறுவனத்துடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் நிறுவனத்துடைய ஸ்தாபகராகவும் இருக்கின்ற அப்துல் அசீஸ் அப்துல் ஹஃபீல் அவர்கள் இன்றைய நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள். வான வேடிக்கைகள் அதே போன்ற செங்கம்பழம் விரிக்கப்பட்டு வரவேற்பு நிகழ்வுகள் எல்லாம் மிக கோலாகலமாக இடம்பெற்றன. அதனை அடுத்து இப்போது போட்டியினுடைய இறுதி பாதி வேளைக்காக இப்போது போட்டியினுடைய இறுதி நேரம் இங்கே மைதானத்திலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். மிக விறுவிறுப்பாக இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். கல்முனை சனிமோண்டு விளையாட்டுக் கழகத்தினருக்கு 2 சந்தர்ப்பங்கள் கிடைத்தன. 2 ஃப்ரீ கிக் வாய்ப்பாக கிடைத்திருந்தது. இருந்தாலும் அதை கோலாக மாற்றிக்கொள்வதிலே வீரர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் நழுவ விடப்பட்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த போட்டி எப்படி அமையப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்றைய போட்டியும் கூட இந்த இறுதி நேரத்தில் தான் மைதானத்திலே கடும் சலசலப்பு ஏற்பட்டது. நடுவர் ஒருவர் வழங்கிய தீர்ப்பை அடுத்து ரசிகர்களுக்கிடையிலே அமளி துமளி ஏற்பட்டதனால் அந்த போட்டியினுடைய இறுதி நேரம் போட்டியை அங்கே கைவிட வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது. இது உதைபந்தாட்ட ரசிகர்களுக்குள்ளே பெரும் விமர்சனமாக பேசப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழலிலே தான் இன்றைய போட்டி 10வது போட்டியாக மஷூர் மௌலானா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த போட்டிகளுக்கு நடுவரம் வகிக்கின்றவர்களை ரசிகர்கள் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய போட்டிக்கு மருதமுனையைச் சேர்ந்த சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் ஏசிஎம் அஸ்லம் அவர்கள்தான் பிரதமர் நடுவரம் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மேலதிக நடுவராக அசீம் ஆசிரியரும் அவரோடு இணைந்து இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கிரீன் மேக்ஸ் அணியினருக்கு இப்போது மருதம் விளையாட்டு கழக வீரர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருந்தது.
நேரடியாக நேர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மருதமுனை மஷூர் மௌலானா விளையாட்டு மைதானத்திலே இன்றைய தினம் இடம்பெறுகின்ற மின்னொலியிலான கால்பந்தாட்ட போட்டியை நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மருதமுனை அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் வெற்றி கிண்ணம் 2025 முன்னிட்டு இடம்பெறுகின்ற போட்டிகள் இரவு நேர மின்னொலி போட்டிகளாக தொடர்ச்சியாக இந்த மஷூர் மௌலானா விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்று வருகின்றன. இந்த போட்டியினுடைய 10வது போட்டி இப்போது மைதானத்திலே அதனுடைய இறுதி பாதி ஆட்ட வேளை இப்போது மைதானத்திலே இரு அணிகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. கல்முனை சனிமோன் அணியினருக்கும் மருதம் அணியினருக்கும் இடையிலான போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மஞ்சள் நிறத்திலான மேலாங்கி அணிந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் மருதம் விளையாட்டுக் கழகத்தினர். அதேபோன்று மெரூன் கருப்பு நிறம் கலந்த மேலாங்கியோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினர் இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினர் மருதம் அணிக்கு எதிராக ஒரு கோலினை புகுத்தியிருக்கிறார்கள். 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே தான் இந்த போட்டி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டிக்கு பூரண அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மருதமுனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையம் அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தினர். அந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் இன்றைய தினம் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அப்துல் அசீஸ் அப்துல் ஹபீல் அவர்கள் வான வேடிக்கைகள் செங்கம்பளம் விரிக்கப்பட்டு மிக சிறப்பான ஒரு வரவேற்பு நிகழ்வு பாதி ஆட்டம் நிறைவேற்றிருந்த வேளையிலே வீரர்கள் அறிமுக நிகழ்வு இடம்பெற்ற தருணத்திலே பிரதம அதிதி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். அதேபோன்று மருதமுனை முகமது மென்ஸ்வியா நிறுவனத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் மதிப்புக்குரிய நண்பர் தஸ்னீம் அவர்கள் கௌரவ அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார்கள். அதனை அடுத்து போட்டியினுடைய பாதி ஆட்டம் மீண்டும் மைதானத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த 2 வாரங்களாக மைதானத்திலே எந்த விதமான போட்டிகளும் நடைபெறவில்லை. அதற்கு பிரதான காரணம் இந்த பகுதியிலே குறிப்பாக பாடசாலைகளில் பரீட்சைகள் நடைபெற்றதன் காரணமாக பாடசாலை மாணவர்களுடைய கற்றலுக்கு அபகீர்த்தி அல்லது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இதனை அடுத்து நேற்று இந்த போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. போட்டியினுடைய நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் நாட்டிலே பலஸ்தீன மக்களுக்கான போராட்டம் தலைநகரத்திலும் ஏனைய பிரதேசங்களிலும் இடம்பெற்றதனால் நேற்றைய தினம் பிரதம அதிதி அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. குறிப்பாக இன்றைய தினம் இந்த போட்டிக்கு பிரதம அதிதி அவர்கள் மருதமுனை பிரதான வீதியிலே அமைந்திருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையத்தினுடைய ஸ்தாபகர் அதனுடைய உரிமையாளர் நிறைவேற்றும் அமைப்பு பணிப்பாளர் அப்துல் அசீஸ் அப்துல் ஹபீல் அவர்கள் இங்கே வருகை வந்து வீரர்கள் அறிமுக நிகழ்வுகளிலே கலந்திருந்தார்கள். செங்கம்பளம் விரிக்கப்பட்டு வான வேடிக்கைகள் இடம்பெற்று மைதானம் பூராகவும் பட்டாசுகள் முழங்க ரசிகர்களுடைய உள்ளம் குளிர்ச்சி அடைய இந்த போட்டி வெகு சிறப்பான முறையிலே அதனுடைய வீரர்கள் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றிருந்தன. எனவே நாங்கள் இந்த நிகழ்வுகளை நேரடியாக இப்போது டிஎம்இ சூடாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இப்போது மைதானத்திலே 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே போட்டி தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக ரசிகர் வெள்ளம் மஷூர் மௌலானா மைதானத்தில் புடை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பான முறையில் இந்த போட்டி இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் 2025 மின்னொலியிலான உதைப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி
மிகவும் சிறப்பான முறையில் வான வேடிக்கைகளோடு சர்வதேச தரத்திற்கு நிகராக இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டு இன்று 10வது போட்டியாக கல்முனை சனிமூண்டு அணிக்கும் அதேபோன்று மருதம் அணிக்கும் இடையில் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இதுவரையில் 1-0 என்ற கோல் கணக்கில் சனிமூண்டு அணி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. பார்ப்போம். அவங்க அது பந்து மிகச் சிறப்பான முறையில் கையாளப்பட்டு ரசிகர்களினுடைய பாராட்டையும் பெற்றிருக்கிறது. பார்ப்போம். மஞ்சள் நிற மேலங்கி அணிந்து மருதம் அணியும் அதேபோன்று சிவப்பு நிற மேலங்கி அணிந்து சனிமூண்டு அணியும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். முடியுமான நமது தொழில்நுட்பத்தை வழங்கி நாம் இந்த போட்டியை நேரடியாக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அரையிறுதிப் போட்டிகள் இறுதிப் போட்டிகளை மிக சிறப்பான முறையிலே நேரலையாக முழு போட்டியையும் நாங்கள் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. எமது ரசிகர்கள் எமது நேர்கள் எமக்கு வழங்குகின்ற ஒத்துழைப்பு, நீங்கள் வழங்குகின்ற ஒத்தாசை, எமக்கான இந்த ஆதரவு தொடர்ச்சியாக நாம் உற்சாகத்தோடு செயற்படுவதற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. உங்களுடைய கமெண்ட்ஸுகள், லைக்குகள், அதே போன்று எம்மை ஊக்கப்படுத்தக்கூடிய அதே போன்று மிக சிறப்பான உங்களுடைய கமெண்ட்ஸுகளை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே தொடர்ந்து உங்களுடைய கமெண்ட்ஸ்களை வழங்குங்கள். இங்கே சில நண்பர்கள் எங்களுக்கான கமெண்ட்ஸ்களை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய நேரலை வாயிலாக இருந்து இந்த போட்டியை கண்டுபிடித்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அங்கே சிறப்பான ஒரு சந்தர்ப்பம் சனிமூண்டு அணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கோர்னர் கிக் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக சர்வதேச விளையாட்டுகளில் இந்த கோர்னர் கிக் பெரும்பாலும் கோலாக மாற்றப்படுவது வழமை. அதே போன்று இந்த போட்டியும் அவ்வாறு மாற்றப்படுமா இல்லை என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
முகமது ஜஹான் ஒரு கமெண்ட்ஸ் வழங்கியிருக்கின்றார். ஸ்கோர் என்ன என்று கேட்டு ஒரு கமெண்ட்ஸினை அளித்திருக்கின்றார். ஸ்கோர் சனிமவுண்ட் அணியினர் மருதம் அணியினருக்கு எதிராக ஒரு கோலினை புகுத்தியிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃபிலே அந்த கோல் போடப்பட்டிருந்தது. செகண்ட் ஹாஃபிலே இதுவரை எந்த விதமான கோல்களும் புகுத்தப்படவில்லை. எனவே 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே முன்னணியிலே கல்முனை சனிமவுண்ட் அணியினர் முன்னணியிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஒரு கோனர் கிக் அங்கே கிடைத்தது. அதற்கிடையிலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் சனிமவுண்ட் அணியினருக்கு கிடைத்திருந்தது. மீண்டும் அந்த கோனர் கிக் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். இது அதற்கிடையிலே மீண்டும் ஒரு கோனர் கிக் அங்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது முகமது ரிஃப்கான் கமெண்ட்ஸை வழங்கியிருக்கின்றார். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ என்று கேட்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் முடியுமான தொழில்நுட்பத்தை வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஜூம் பண்ணினால் அந்த தெளிவு குறைவாகி போய்விடும். எனவே நாங்கள் இப்போது முடியுமான அளவு எங்களுடைய நேர்த்தியாக வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களுடைய முகமது ரிஃப்கான் அவர்களுக்கு எங்களுடைய நேருக்கு நாங்கள் டிஎம் நியூஸ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கோனர் கிக்கான வாய்ப்பு இப்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகச்சிறப்பான ஒரு சந்தர்ப்பம். அதுவும் கவர் விடப்பட்டிருக்கிறது. அநேகமாக 2 அணிகளுக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றன. அதிகமாக இருந்தாலும் அது நழுவ விடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது பார்வையாளர்களினுடைய ஆர்வத்தை தூண்டி கொண்டிருக்கின்றது. எந்த அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்பதை. அங்கே சஃபீஃப் நமாஸ் ஒரு கொமெண்ட்ஸினை வழங்கியிருக்கின்றார். ஸ்கோர் என்ன ப்ரோ அப்படி என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஸ்கோர் கல்முனை சனிமவுண்ட் அணியினர் மருதம் அணியினருக்கு எதிராக ஒரு கோல்னை பூத்திருக்கின்றார்கள். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபிலே அந்த கோல் போடப்பட்டது. செகண்ட் ஹாஃபிலே இதுவரை எந்த கோலும் போடப்படவில்லை. எனவே 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே கல்முனை சனிமவுண்ட் அணியினர் முன்னணியிலே இருக்கின்றார்கள். மருதம் அணியினர் ஒரு கோல்னை புகுத்தினால் இப்போது அவர்களுடைய அந்த போட்டி சமநிலை அடையும். இருந்தாலும் இப்போது 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே கல்முனை சனிமவுண்ட் அணியினர் முன்னணியிலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கின்ற பிளேயர் வந்து கட்டார்லேருந்து வருகை தந்திருக்காங்க. சனிமவுண்ட் விளையாட்டு கழகத்தினுடைய பயிற்றுவிப்பாளராகவும் கடமை புரிகின்ற ஒரு தரம் இவர். அண்மையிலேயே கட்டார் மாநிலையிலிருந்து வருகை தந்தவர். அதற்கு இங்கே நடுவர் பிரதமர் நடுவராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார். சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் ஏசிஎம் அஸ்லம் அவர்கள் பிரதமர் நடுவராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார். மிகச்சிறப்பான முறையில் கோல் காப்பாளர் அந்த பந்தை கோல் போக விடாமல் தடுத்திருக்கின்றார். முகமது சஃபீல் கேட்டிருக்கின்றார். எஸ்டர்டே எந்த டீம் வின் பண்ணினது, அந்த மேட்சிலே எந்த டீம் வின் பண்ணினது என்று நேற்றைய மேட்சை அவர் இப்போது கேட்டிருக்கிறார். இருந்தாலும் நாங்கள் நேயர்களை சொல்ல வேண்டும், 2-1 என்ற கோல் கணக்கிலே கல்முனை பிரில்லியன் அணியினர் ஒரு கோலினை பெற்றிருந்தார்கள். மருதமனை கிரீன் மேக்ஸ் அணியினர் நேற்றைய போட்டியிலே 2 தண்டனை உதை கிடைத்தது. அந்த 2 சந்தர்ப்பத்தையும் கோலாக மாற்றி 2-1 என்ற கோல் வித்தியாசத்தில் விளையாடி கொண்டிருந்த போது போட்டி நிறைவு
நிறைவடைவதற்கு ஒரு 6-7 நிமிடங்கள் இருக்கின்ற வேளையிலே ஒரு எங்கள் நடுவர் வழங்கிய ஒரு தீர்ப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அதனால் மைதானம் பூராக அமைதியின்மை ஏற்பட்டு பெரும் ஒரு அமைதியின்மை ஏற்பட்டிருந்தன. அதனை அடுத்து அந்த போட்டியை தொடர்ச்சியாக கொண்டு நடத்துவதிலே பல்வேறு சிக்கல்கள் இருந்தமையினால் அந்த போட்டி அப்படியே கைவிடப்பட்டது. எனவே அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்காத ஒரு போட்டியாக அந்த போட்டி நேற்றைய தினம் முடிவடைந்திருந்தது. இன்றைய தினம் கல்முனை சனிமொண்டு அணியினர் ஒரு கோலினை புகுத்தியிருக்கின்றார்கள். மருதம் அணியினர் ஒரு கோலினை பெறுவார்களா, இல்லை சனிமொண்டு அணியினர் தமது எண்ணிக்கையை அதிகரிப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம். மிக விறுவிறுப்பான ஒரு போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போட்டிக்கு பிரதமர் நடுவராக இங்கே கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார் சிரேஷ்ட உடற்கல்வி ஆசிரியர் தேசிய மஷ்ரம் அவர்கள் நடுவனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ரஷ்யர்கள் மைதானத்துக்கு வரை வந்திருக்கின்றார். சிரேஷ்ட அறிவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். நடுவர்கள் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தினுடைய நடுவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று அதனுடைய உயர்பட உறுப்பினர்கள் எல்லாம் இந்த போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இங்கே 2 ஜாம்பவான்கள் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ராசிக் நபாய்ஸ் அவர்கள் அதே போன்று ஏடி நியூஸ் முஜீப் சத்தார் அவர்கள், அதே போன்று நண்பர் ஜெஷீல் அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இந்த போட்டியை கண்டுகளிப்பதற்காக இங்கே போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று ரஷ்யர்கள், ஏராளமான ரஷ்யர்கள் இந்த போட்டியை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான ரஷ்யர்கள் இந்த போட்டியை பார்த்து ரசித்து கொண்டிருப்பதை விறுவிறுப்பான ஒரு போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ரஷ்யர் பட்டாளம் மைதானத்தை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. போட்டி நிறைவடைவதற்கு இன்னும் சில நேரங்களே காத்திருக்கின்றன. 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே கல்முனை சனிமொண்டு அணியினர் முன்னணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு போட்டி. மருதம் அணியினருக்கும் கல்முனை சனிமொண்டு அணியினருக்கும் இடையிலான போட்டி மைதானத்தினுடைய இந்த சுற்றுப்போட்டியினுடைய 10வது போட்டியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மஞ்சள் நிற மேலங்கியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மருதம் விளையாட்டுக் கழகத்தினர். அதே போன்று அங்கே மெரூன் கருப்பு நிறம் கலந்த மேலங்கியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் கல்முனை சனிமொண்டு அணியினர். மிக விறுவிறுப்பாக இடம்பெறுகின்ற இந்த போட்டியிலே யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கிடையிலே இப்போது சனிமொண்டு அணியினருக்கு ஒரு கோர்னர் கிக் வாய்ப்பு அங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோர்னர் கிக் வாய்ப்பை எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நேரடியாக டிஎம் நியூஸ் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சுற்றுப் போட்டியினுடைய இறுதிப் போட்டியை நாங்கள் நேரடியாக முகநூல் வாயிலாக போட்டி முழுவதையும் நேரடியாக அஞ்சல் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். உயர்தர தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த போட்டியை நாங்கள் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். சஃபீஃப் நமாஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இன்னும் நேரம் எவ்வளவு நேரம் இருக்கிறது இந்த போட்டிக்காக என்று சொல்லி முடிவடைவதற்காக என்று சொல்லி அவர் டைம் கவுண்ட் பண்ண கேட்டிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். நாங்கள் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்.
அதற்கிடையிலே எங்களுக்கு இமாத் கேட்டிருக்கின்றார். இமாத் கேட்டிருக்கின்றார், என்ன ஸ்கோர் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். ஸ்கோர் கல்முனை சனிமோன் அணியினர் ஒரு கோலினை புகுத்திருக்கிறார்கள். மருதம் அணியினர் எதுவித கோலினை புகுத்தவில்லை. 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே தான் இந்த போட்டி இடம்பெறுகின்றன. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைவு பெற்று 2வது ஹாஃப் நேர ஆட்டம் தான் இப்போது மைதானத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் பாதி ஆட்டம் இடம்பெறுகின்ற போதுதான் அந்த முதலாவது கோல் புகுத்தப்பட்டிருந்தது. செகண்ட் ஹாஃப்லே 2வது பாதி ஆட்டத்திலே இதுவரை எதுவித கோல்களும் போடப்படவில்லை. 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே தான் போட்டி இடம்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. நேரத்தை கேட்டிருந்தார். இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் இந்த போட்டி நிறைவடைவதற்கு இன்னும் 10 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இமாத் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட நடுவர் சங்கத்திற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இமாத் தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். நாமும் இமாத் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அங்கே கிரீன் மேக்ஸுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. எனினும் அந்த சந்தர்ப்பமும் மீள அங்கே கை நழுவி போயிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது ஒரு கோனர் கிக்குக்கான சந்தர்ப்பம் அங்கே கிடைத்திருக்கிறது. அதற்கிடையில் அங்கே சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய வீரர் ஒருவர் உபாதைக்குள்ளாகி இருக்கின்றார். மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலே ஏராளமான ரசிகர்கள் போட்டியை கண்டுகளிப்பதற்காக மைதானத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த போட்டி நிறைவடைவதற்கு ஒரு 9 நிமிடங்கள் இருக்கின்றன. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அணியினர் இந்த போட்டியிலே வெற்றியினுடைய பக்கம் திரும்புவார்கள் என்று அறிய முடியாத வகையிலே இரு அணிகளும் பலம் பொருந்திய அணியாக இருக்கின்றன. இரு அணிகளும் ஒன்றையொன்று குறைந்த அணிகள் இல்லை என்ற அடிப்படையிலே விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மிக விறுவிறுப்பான ஒரு போட்டியாக மைதானத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற போட்டி இந்த அப்துல் அசீஸ் அண்ட் சன்ஸ் வெற்றி கிண்ண சுற்று போட்டியினுடைய 10வது போட்டியாக இந்த போட்டி இன்றைய தினம் மைதானத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அந்த கோர்னர் கிக் அங்கே நேரடியாக அவுட் போர்டாக வெளியே சென்றிருக்கிறது. ஷாஃபி நாவலப்பட்டியிலிருந்து மாஷா அல்லாண்டு நமக்காக ஒரு வாழ்த்தினை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு எங்களுடைய டிஎம் நியூஸ் சார்பாகவும் நாமும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி கட்டார் அணியினர் இந்த ஃபுட்பால் கிளப்புகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று டிஎம் நியூஸ் ஊடாக இந்த நேரலையை பார்த்து கொண்டிருப்பதாகவும் டிஎம் நியூஸுக்கு தமது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் அவர் அந்த
ஃப்ரெண்ட்ஸ் எஃப்சி கட்டார் அணியினர் அங்கே வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போட்டியிலே மஞ்சள் நிற மேலங்கியோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மருதம் அணியினர். அதே போன்று மெரூன் கருப்பு நிறம் கலந்த மேலங்கி ஓடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கல்முனை சனிமோண்ட் அணியினர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கல்முனை சனிமோண்ட் அணியினர் ஒரு கோலினை புகுத்திருக்கிறார்கள். 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. போட்டி நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. நிறைய நண்பர்கள் எங்களுக்காக வரையாந்து இங்கே வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். சில நண்பர்கள் ஸ்கோர் என்ன அப்படி என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். ஸ்கோர் 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே சனிமோண்ட் அணியினர் முன்னணியில் இருக்கிறார்கள். அதே போன்று டைமை கேட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5-6 நிமிடங்கள் நேரம் இருக்கின்றன. போட்டி மிக சிறப்பான முறையிலே மைதானத்திலே மிக விறுவிறுப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2 அணிகளுக்கும் ஒரு சவாலான போட்டியாக இந்த போட்டி மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோன்று ரோஷன் அகமது நமக்காக ஒரு வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். அனைவரையும் இந்த ஒலிபரப்பு ஊடாக காண்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இமாத் மீண்டும் அவர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிஎம் நியூஸ் என்று டிஎம் நியூஸுக்கு வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். அதேபோல் 1-0 என்ற சமநிலையில் 1-0 என்ற சனிமோன் அணியினர் முன்னணியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் சனிமோண்ட் அணியினருக்கு ஒரு கோர்னர் கிக் வாய்ப்பு இப்போது கிடைத்திருக்கிறது. சுற்று போட்டி தொடரில் மற்றொரு போட்டி நாளைய தினம் இடம்பெறவிருக்கின்றது. நாளைய தினம் இடம்பெறவிருக்கின்ற போட்டியிலே மருதமுனையின் மூத்த கழகமான மருதமுனை ஈஸ்டர்ன் யூத் விளையாட்டுக் கழகத்தினரை எதிர்த்து அக்கரை 10 சூசிட்டி உதைபந்தாட்ட அணியினர் உதைபந்தாட இருக்கின்றார்கள் என்பதை இந்த வேளையில் ரசிகர்களுக்கு அறிய தருகின்றோம். முகமது சிஃபாம் தமது வாழ்த்துக்களை மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தி பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே ஒரு நண்பர் நாளைய தினம் இடம்பெறவிருக்கின்ற போட்டி தொடர்பாக கேட்டிருந்தார். நாளைய தினம் இடம்பெற இருக்கின்ற போட்டி மருதமுனை ஈஸ்டர்ன் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் அதேபோன்று அக்கரை பற்று சூசிட்டி விளையாட்டு கழகத்தினருக்கும் இடையிலான போட்டி மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றன. அந்த போட்டியும் ஒரு விறுவிறுப்பான போட்டியாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய சமீம் அவர்கள் தொடர்ச்சியாக டெய்லி லைவ் போடுங்க ப்ரோ என்று சொல்லி அப்படி கேட்டிருக்கிறார். நிச்சயமாக அதற்கான ஆளணிகள் அதற்கான ஏனைய எங்களுடைய தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் விஸ்தரிக்கப்பட்டது. நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகளையும் நேரடியாக ஒளிபரப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோன்று ஷஹி அகமது தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். தனது பதிவை இப்படி போட்டிருக்கின்றார். ஜசாக் அல்லாஹ் ஹைர் ஃபார் யுவர் லைவ்
நேரில் பார்ப்பது போல் ஒரு உணர்வு ஏற்படுத்திய டிஎம் நியூஸுக்கு மிக்க நன்றி என்று வாழ்த்தை பதிவு செய்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய டிஎம் நியூஸ் சார்பாக நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோன்று அன்வர் அம்மா கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிஎம் நியூஸ் என்று டிஎம் நியூஸுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிவிக்கின்ற வாழ்த்துக்கள், கொமெண்ட்ஸ்கள், எங்களுக்கான பின்னூட்டல்கள் நிச்சயமாக எமது ஒளிபரப்பு சேவை, அதேபோன்று எமது செய்தி சேவை இன்னும் விஸ்தரிப்பதற்கு நீங்கள் வழங்குகின்ற ஒரு பெரும் சக்தியாக அமையும் என்பது. நீங்கள் தான் எங்களுடைய முகம், நீங்கள் தான் எங்களுடைய பேராவா, நீங்கள் தான் எங்களுடைய உயர் நாடி. எங்களுடைய நேர்கள் ரசிகர்களுக்காகவே நாங்கள் இந்த நேரலைகள், இந்த செய்தி சேவைகளை, இந்த ஊடக பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உறவுகள், நண்பர்கள், அதே போன்று கடல் கடந்து வாழுகின்றவர்கள், தூர இடங்களில் இருக்கின்றவர்கள் இந்த தகவல்களை சரியாக வழங்கிக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சரியாக வழங்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்திலே மிக சிறப்பான முறையிலே இந்த சேவைகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே தகவல்களை நாங்கள் உடனுக்குடன் எங்களுடைய ரசிகர்களுக்கு, எங்களுடைய நேயர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு வழங்குவதற்காக இந்த பணியை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலேயும் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம். எனவே நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பு, ஊக்கம் இன்னும் எங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய சமூகம் சார்ந்த பல்வேறு விடயங்களையும் நாங்கள் முன்கொண்டு செல்வதற்கு இது ஒரு பெரும் சக்தியாக அமையும் என்பதை நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மிக விறுவிறுப்பாக மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டி கல்முனை சனிமோன் அணியினருக்கும் அதே போன்று மருதம் அணியினருக்கும் இடையிலான போட்டியாக இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதற்கிடையிலே மருதம் விளையாட்டுக் கழக அணி வீரர் அங்கே பாதைக்கு உள்ளாகி இருக்கின்றார். Shubaiddin Muhammad Jahir, thank you for your live telecasting from Qatar. 39 viewers from Qatarல இருந்து அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோன்று முகமது ஷாஃபான் கங்க்ராச்சுலேஷன் டிஎம் நியூஸ் என்று தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று எம்எம் கிபாஜா உபேட் அவர்களும் அங்கே ஒரு ஃபிக்ஸட் கமெண்ட்ஸினை வழங்கி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இப்போது போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது. இரவு பகல் பாராத உங்கள் சேவை தொடரட்டும் நண்பர் என்று எம்சிஎம் அர்ஜுனாஸ் தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். பல நேர்கள், பல ரசிகர்கள், எங்களுடைய உறவுகள் பலரும் எங்களுக்காக பல கொமெண்ட்ஸ்களை வழங்கியிருந்தீர்கள். எங்களுடைய முகநூல் பக்கத்தை லைக் செய்திருந்தீர்கள், ஷேர் செய்திருந்தீர்கள். எல்லோருக்கும் எங்களுடைய பொதுவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய போட்டியில் ஒரு கோலினை புகுத்தி 1-0 என்ற அடிப்படையில் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அடுத்த சுற்றுக்கும் தெரிவாக இருக்கின்றார்கள் என்பதை அறிய தருகின்றோம். இந்த வேளையில் கலந்து கொண்ட இரு அணிகளுக்கும் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் சார்பிலும் ஏற்பாட்டு குழு சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டிக்கு மத்தியஸ்தர்களாக கடமையாற்றிய பிரதம மத்தியஸ்தர் ஏசிஎம் எம் ரகீப், எஸ்எம் அசீம், 4வது மத்தியஸ்தராக கடமையாற்றிய சட்டம் ரியாஸ் ஆகிய உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு உதைபந்தாட்ட சங்கம் சார்பிலும் மத்தியஸ்தர் சங்கம் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டி மிக சிறப்பாக நிறைவடைந்து முடிவடைவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உதைபந்தாட்ட ரசிக உள்ளங்கள் அனைவருக்கும் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கம் மற்றும் மத்தியஸ்தர் சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வசலாம். போட்டி இப்போது நிறைவேற்றிருக்கின்றன. மைதானத்திலே மிக விறுவிறுப்பாக இடம்பெற்ற இந்த சுற்றுப்போட்டியுடைய 10வது போட்டி கல்முனை சனிமோன் அணியினருக்கும் அதேபோன்று மருதம் அணியினருக்கும் இடையிலான போட்டியாக மைதானத்திலே இடம்பெற்றிருந்தன. இந்த போட்டியிலே
கல்முனை சனிமோண்டு விளையாட்டுக் கழகத்தினர் 1-0 என்ற கோல் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். வெற்றி பெற்ற கல்முனை சனிமோண்டு அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற அதே வேளை இந்த சுற்றுப் போட்டியிலே கலந்து சிறப்பித்த இந்த போட்டியிலே விளையாடிய மருதம் அணியினருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் பதிவு செய்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். மிக சிறப்பான முறையில் இந்த போட்டியை நடாத்தி முடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய ரசிகர்கள், அதேபோன்று நேரலை வாயிலாக இணைந்திருந்த எங்களுடைய நெஞ்சங்கள், பல்லாயிரக்கணக்கான நேயர்கள் இந்த நேரலையை பார்த்து ரசித்திருந்தார்கள். பலரும் எங்களுக்கான பின்னூட்டல்களை எல்லாம் செய்திருந்தார்கள். எனவே அனைவருக்கும் இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளைய நாள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியமான நல்ல நாளாக நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று பொதுவான இறைவனை வேண்டி பிரார்த்தித்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.